ஏ பி மற்றும் சி பள்ளிகளில் மாணவர்களின் விகிதம் 5:4:7. பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை முறையே 20%, 25%, 20% அதிகரித்தால் ஏ பி மற்றும் சி பள்ளிகளில் மாணவர்களின் புதிய விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது தி ரேஷியோ ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல்ஸ் ஏ பி அண்ட் சி இஸ் 5:4:7. இஃப் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 20%, 25% and 20% respectively, what would be the new ratio of the students in schools A, B and C? இந்த சம் ப்ரீவியஸாக பேங்க் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ பி சின்னு 3 ஸ்கூல் இருக்கு. அதில் ஆரம்பத்தில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 5:4:7. ஸோ புதுசாக என்ன பண்ணுறாங்க, ஏக்கு 20% அதிகரிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை 20% அதிகரிக்கிறாங்க. பி ஸ்கூலுக்கு 25% அதிகரிக்கிறாங்க. சி ஸ்கூலுக்கு அகைன் 20% ஸ்டூடெண்ட்ஸ் அதிகரிக்கிறாங்க. ஸோ புதிய விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ரேஷியோவில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஏக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேஷியோ 5 இன்ட்டு நம்ம எப்பவுமே பேசிக்காக 100 வச்சுக்கணும். ஸோ இதில் அதிகரிக்கிறாங்க, அப்போ 100 + 20 120%. ஸோ அதேமாரி பிக்கு 4 இன்ட்டு ஸோ இங்கே 25% அதிகரிக்கிறாங்க, அப்போ 100 + 25 125%. சிக்கு 20%, அப்போ சியோட ரேஷியோ 7 இன்ட்டு 120%. ஸோ மூணுலையும் பாருங்க காமனாக பர்சன்டேஜ் இது, அதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 போயிடும், இங்கே 25, இங்கே 24. நெக்ஸ்ட்டு 4ஆல் கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல 30 இருக்கும், இங்கே 4 கேன்சல் ஆயிரும், இங்கே 6 நாங் 24. ஸோ இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸு 30. ஸோ இங்கே 25, இங்கே 6 42. புதிய விகிதம் 30:25:42. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.